ஜெய் சீதாராம். அனைவருக்கும் வணக்கம். பாக்கியங்களை பெறுவதற்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு தலைப்புங்க. மேஷ ராசி அன்பர்கள் என்ன பண்ணணும்? சொல்லப்போனால் 12 ராசிகள் இருக்காங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருட்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு ராசியுமே அதற்கு 9ஆம் இடம், 9ஆம் ராசி என்பது பாக்கியத்தை சொல்லும். ரிஷபராசி அப்படின்னு எடுத்திங்கன்னா அது ஸ்திர ராசி. அதற்கு 9ஆம் பாவகம் என்பது சின்ன பாதகத்தையும் கொடுக்கும், ஆனாலும் பாக்கியத்தை கொடுத்துடும். அந்த வகையில் பார்க்கும்போது மேஷராசி அன்பர்களுக்கு 9வது பாவகம், 9வது ராசி என்பது தனுசு ராசியை குறிக்கிறது. தனுசுனாலே என்னங்க? ராமேஸ்வரம், ராமன் வணங்கின சிவபெருமான் இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போது ராமே ஈஸ்வரம், ராமன் வணங்கின ஒரு ஸ்தலம். அந்த இடத்துக்கு போய் அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அந்த சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் மிக விசேஷம். அடுத்தது குருமார்கள். 9ஆம் இடம் என்பது குருங்க. குரு போதிப்பார், அனைவருக்கும் போதனை கொடுக்கக்கூடியவர். அப்போது குருமார்களை வணங்குவது, குருமார்களை தரிசனம் செய்வது, அவர்களுடைய ஆசீர்வாதம் பெறுவது மிகவும் சிறப்பு. அடுத்து அந்த 9ஆம் பாவகம் என்பது குரு தானே. அந்த குரு என்றாலே மதத்தை குறிக்குது இல்லையா? மத போதனை புத்தகங்கள். அப்போது இந்து மதமாக இருந்தால் பகவத்கீதை அந்த புத்தகம் வச்சுக்கலாம், திருவாசகம், தேவாரம், ஏதோ ஒரு புத்தகத்தை நம்ம வச்சுக்கிறோம், அதை படிக்கிறோம். அடுத்தது கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவர்கள் பைபிளை வச்சுக்கலாம், முஸ்லீம்களாக இருந்தால் அவங்க குரானை வச்சுக்கலாம். மதம் சார்ந்த புத்தகங்களை வீட்டில் வைத்து கொள்வது, வணங்குவதும் அதை படிப்பதும் சிறப்பு. அதற்கடுத்தது இப்போது மேஷராசி, மேஷ லக்னம் இந்த 2 பேருக்குமே தான் ஏதாவது உடலில் எங்கேயோ ஒரு இடத்துல கொழுப்பு கட்டி வருது அப்படின்னா ஏதோ நோய் வரப்போகிறது அப்படின்றதுக்கு தான் ஒரு அறிகுறியை முன்னாடியே சொல்லணும். அதனால் மஞ்சள் வஸ்திரம் யூஸ் பண்ணுறது நல்லது. பச்சை மஞ்சள், அது பசுமையான மஞ்சள் இருக்கு இல்லையா? மஞ்சள் இப்போ பொங்கலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா? அந்த மஞ்சளை அரைத்து குடிப்பது கூட நல்லது. அந்த சாதாரணமாகவே மஞ்சளை ஒரு மடித்து பைக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது. மஞ்சள் கலரில் வஸ்திரம், அதாவது துண்டோ ஏதோ தோளில் போட்டுக்கிறதும், அந்த மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஆடைகளை அணியதும் அந்த குருவை நாம் இயக்குவதற்கு சமம். அது மட்டும் இல்லை, குருதசை நடக்கக்கூடிய காலத்தில் ஒரு தங்கம் 1 கிராமோ, எத்தனை கிராம் உங்களால் முடியுமோ வாங்கி வச்சுக்கலாம். 1லேருந்து ஒரு 5 கிராமுக்குள்ளே வாங்கலாம். வசதி உள்ளவங்க 5 கிராம் வாங்கலாம், இல்லாதவங்க இதை 1 கிராம் அளவுக்கு வாங்கி வச்சுக்கலாம். ஆக தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பது கூட குருவை இயக்குவதாக அர்த்தம். ஆகையினால் இந்த பாக்கியம் என்பது 9ஆம் இடத்தை இயக்குவதன் மூலம், 9ஆம் இடத்தை செயல்படுத்துவதன் மூலம் நமக்கு அந்த பாக்கியங்கள் கிடைக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருவை வணங்குவது விசேஷம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.